ஏன் இந்த ஜெம் சூட்டை எனக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்து மனசே வரலன்னா, இது போட்டால் வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரியான ரீசன்னாலே நான் ஒரு டைமும் ஜெம் சூட்ஸை வாங்கினதே கிடையாதுங்க. இதே மாதிரி ஒரு டைம் நான் வந்து ஷாப்பிங் பண்ண போனப்போ கையில் வந்து வாங்குறதுக்காக ஒரு 2 ட்ரெஸ்ஸும் ட்ரையல் பார்க்குறதுக்காக ஒரு ஜெம் சூட்டையும் வச்சுட்டு வெயிட்டிங் லைனில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து ட்ரையல் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் அழகாக இருந்துச்சு, அந்த ட்ரெஸ் போட்டு வந்து காட்டினாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து நோ அப்படி சொல்லிட்டாரு. ஃபேஸ் அவ்வளோ சேடாக அப்படியே உள்ளே போயிட்டு அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கல. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற ஒப்பீனியனுக்காக தானே நம்ம கூட வந்து இந்த ஜெம் சூட்லாம் வாங்காமல் இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அது நான் போய் ட்ரையல் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. அந்த ட்ரெஸ் நான் வந்து போட்டுட்டு யுவன் சங்கர் ராஜாவோட கான்சர்ட்டுக்கு போயிருந்தேன். என் லைஃப்லேயே நான் இது வரைக்கும் எந்த ட்ரெஸ்லையுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணதே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தனக்காக செஞ்சுக்காமல் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு அவாய்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இது மாதிரி பண்ணாதன்னு சொல்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்க.